ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் வச்சு ஒரு அருமையான முட்டைக்கறி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ அது எப்படி செய்கிறங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ அது எப்படி செய்கிறங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமே இந்த உருளைக்கிழங்கும் இந்த வெங்காயமும் தோல் நீக்கிட்டு ஃபுல்லாக நல்லா கழுவி வாஷ் பண்ணி அதை நல்லா துருவி எடுத்துக்கணும். ஸோ இதை துருவி எடுக்கும்போது வெங்காயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அந்த தண்டு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி நரிச்சிடணும். ஸோ அதை நம்ம கட் பண்ணும்போதே அதை ரவுண்ட் பண்ணி அதை வெளியில் எடுத்துடணும். ஸோ அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் துருவி எடுக்கும்போது. ஸோ இப்போது இது எல்லாமே நம்ம துருவி எடுத்துட்டோம். ஸோ துருவி எடுத்து இதை தனியாக ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு 2 சின்ன சைஸ் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் பொடிசாக கட் பண்ணி. ஸோ ஒரு சின்ன கடாய் வச்சுக்கலாம். அது கூட கடலெண்ணெய், செக்கில் வாங்கின எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ துருவி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயமும் வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அது நல்லா வதங்கிடும். அப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் அதோடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு இந்த வெங்காயம், பச்சை மிளகா, இந்த உருளைக்கிழங்கு இது எல்லாமே சேர்ந்து நல்லா பொன்னிறத்துக்கு வதங்கி வரணும். ஸோ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு சிட்டிக்கையில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தனி மசால் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பையும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மசாலாவும் அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கோட நல்லா சேர்ந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை தனியாக இறக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இப்போ அது கூட ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட அந்த முட்டை நல்லா சேர்ந்து வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக அதில் கொஞ்சம் உப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் தேவைக்கேற்ப கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த முட்டையை இந்த கடாயில் ஊற்றிட்டு அதை அந்த கடாயோட ஷேப்புக்கு நம்ம கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் அது வந்து நல்லா வந்து ஒரு ஷேப், ரவுண்ட் ஷேப்புக்கு நமக்கு நல்லா வரும். பார்க்குறதுக்கும் சரி, நம்ம எடுக்கும்போதும் அதோட ஷேப் சூப்பராக வரும். ஒரு 5 நிமிஷம் விட்டோன்னா நல்லா வெந்துடும். ஸோ இப்போ நம்ம மூடி திறந்து பார்த்தோன்னா கீழே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு, சைடில் தெரியுது. அதை அப்படியே நம்ம ஒரு பிரட்டி விட்டுக்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக குக் ஆகி வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோதான் கைஸ், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க, சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம். ஒரு நாள் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள்கிட்ட மறுபடியும் கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். ஸோ ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.